பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணுவது, எப்படி எம்எல்ஏகளை விலைக்கு வாங்குவது, பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சு அதிமுக அதை பண்ணாங்களா? Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதிமுகவுக்கு முன்னோடி தலைவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தானே. அப்ப எம்ஜிஆரும் ஜெயலலிதான்னு மட்டும் கார்னர் பண்றது இருக்குல்ல, அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்களுக்கு அதிமுக உடைக்கணும் சார். அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும், 2வது இடத்துல பாஜக இருக்கு, அவங்க 18% வாக்குகள்லாம் வந்துரும்னு சொல்றாங்களே, பேசப்படுது. சொல்றது யார் சொல்றது? பிஜேபி காரனே சிரிக்கிறான் சார். என்னடா நாங்க இவ்வளோ அடிமையா இருக்கோம், அதுக்காண்டி இப்படியெல்லாம் நீங்க எங்களை இவ்வளோ பெருசா காட்டுறதுக்கான அதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க ஆறுங்கிறது நியாயமா சொல்லி இருக்கணும்னு சொல்றேன் தவிர அவர் எங்கள் தலைவரை புகழ்ந்து பேசல, அதனால எனக்கு வருத்தம் இல்லை. அந்த வரிசையில் அவரையும் சேர்த்துருக்கணும்னு தான் சொல்ல. பேரறிஞர் அண்ணாவை மறந்துட்டீங்களே. அதான் அவரு பேரறிஞர் அண்ணாவை தவிர்த்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் கிழமை இல்லை சார். இதை நீங்க முன்னாடி சொல்லல. இல்ல இப்போ காங்கிரஸ்ல கூட சொல்றாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. நீ அப்ப நான் திமுக நீ விட்டு தோச்சு சொல்றேன்னு திமுக கோவப்பட்டுச்சா? அவங்க புலம்ப வேண்டியதான். அதுக்கெல்லாம் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை. அவர்களுக்கு என்னன்னா மீண்டும் பிஜேபி ஆட்சி இருப்பது, தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுக்கணும், நம்மளுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது. யாரு ஜி.கே. வாசன் சொல்றீங்களா? பல பேர் போறவங்களை சொல்றேன். ஏன் ஏசி சண்முகம் கூட போறாருன்னா அதான் தான் காரணமா இருக்கும். இல்லை, நீங்க தான் ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுத்தீங்க ஜி.கே. வாசனை. அவரும் கூட அதிமுக கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிற பல பேர் போயிருக்காங்க. அதெல்லாம் அவங்கள பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? அண்ணாமலையை கூட சிலர் சேர போகிறாங்க, ஒரு செய்தி காத்திருக்குலாம் சொன்னார். அதில் அதிமுகவிலிருந்தும் சிலர் போவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. நீங்கள் பிஜேபினாலே ஒரு பெரிய ஒரு துஷ்பானம், ஒன்றுமே இல்லாமல் போகிற அவங்க கூடயே இருந்ததுனால அவங்கள பற்றி அதிகமாக தெரியாது. இப்படி தான் எம்ஜிஆர் மீது மரியாதை வைத்திருக்கிற தமிழர்கள் இல்லை அதிமுக தொண்டர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இல்லை. அந்த கனவுலாம் நிறைவேறாது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர். வணக்கம். பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்திருந்தார். அவர் நிகழ்ச்சிகளில் பேசிய பேச்சு ரொம்ப கவனிக்கத்தக்கதாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர் குறித்தும் செல்வி ஜெயலலிதா குறித்தும் அவர் பேசிய கருத்து, அதிமுகவோடு கூட்டணி வைக்க அவங்க விருப்பப்படுறாங்க, இன்னும் அண்ணாமலை சொன்ன மாதிரி கதவுகள் ஜன்னல்கள்லாம் திறந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதிமுக மேலே ஒரு பாசம் இருக்குது, ஒரு பாசத்தோடு பிரதமர் பேசுகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் தவிர்த்து விட்டு ஒரு அரசியல் களத்தை பார்க்க முடியாது. அது இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியையும் பார்க்க முடியாது. அந்த வகையில் அவர்கள் மிக முக்கியமானவர்கள். அனைத்து இந்திய அதிமுகவினுடைய தலைவர்கள், ஆண்ட தலைவர்கள் எல்லோருமே மிக முக்கியமானவர்கள். தேர்தல் நேரத்திற்காக வேணால் நம்மளுடைய பிரதமர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பெயரே சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பல விஷயங்களை சாதிச்சு காட்டிய தலைவர்களில் புரட்சி தலைவி அம்மாவுக்கு அடுத்து அவரும் ஒருவருங்கிறது மோடியோட சான்றிதழ் எடப்பாடிக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் என்ன சொல்றார், சான்றிதழ்ங்கும்போது அது ஒரு தமிழ்நாட்டே முக்கிய முன்னணி மாநிலமாக உருவாவது. ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் பேசுறாரு. அவர் பாஜக தலைவர்கள் குறித்து பேச வேண்டிய நிகழ்ச்சி அது. பாஜகவை குறித்து அவர் பேசணும். ஆனால் அதிமுக தலைவர்களை குறித்து பேசுறது, அதிமுக மேல ஒரு அந்த வாக்குகளை நம்ம பெறலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே. இல்ல, அடுத்த வரைக்கும் வேற அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் அவங்க அரசியல் களத்தை பார்ப்பாங்க. எப்படி ஒரு மாநிலத்தில் அந்த கட்சியை வளர்ப்பது, எப்படி ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணுவது, எப்படி ஒரு கட்சியை உடைப்பது, எப்படி எம்எல்ஏகளை விலைக்கு வாங்குவது, இந்த வகையிலே அவங்க ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சு அதிமுக பண்ணாங்களா? தொடர்ந்து பாரதிய நான் இதை சொல்லி முடிச்சிடறேன்.
இதை ஏன் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் அவர்கள் காய்களை தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க. ஆனால் அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய எண்ணம் அவருக்கு புரியாது. அவருடைய நப்பாசையை நிறைவேறாது. அதிமுக உடைக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக நிறைவேறாது. ஏன்னா அவர் இரட்டை வேடம் போடுறாரு. தேர்தலுக்காக இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சொன்னால் அதிமுகவினுடைய தொண்டர்கள் நம்மளை ஏற்றுக்குருவாங்க, அதிமுக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு வரும்ன்ட்டு அவருடைய கணக்கு. ஆனால் கதவையும் ஜன்னலையும் ஓங்கி மூடி சாத்தியாச்சு, உள்ளேயே இடம் இல்லைன்னு சொல்லியாச்சு. மீண்டும் அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபாலோ பண்றாருன்னா அவங்க ரொம்ப பலவீனமா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா நாங்கள் பெருசா வளர்ந்துட்டோம், அதை சாதிச்சிருவோம், இத்தனை சதவீத வாக்குகளை பெறுவோம், இதெல்லாம் ஒரு மாயை பொய்யை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு வளர்ந்து விட்ட கட்சிக்கு எதற்கு ஒரு திராவிட கட்சிகளினுடைய கூட்டணி தேவை என்பது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் என்னடா, இவர்கள் தேர்தலுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கையாண்டா கூட அதில் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள்னா அனைத்து இந்திய அதிமுகவினுடைய தலைவர்கள், புரட்சி தலைவராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீங்கள் இப்பொழுது மோடி புகழ்ந்து பேசுகிறாருங்கிறது பிறையில, அந்த கட்சியினுடைய தலைவராக முன்னாடி இருந்த அமித்ஷா எவ்வளோ தரைக்குறைவாக பேசினார், இப்போ இந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருக்க அண்ணாமலை எவ்வளோ கொச்சைப்படுத்தி புரட்சி தலைவி அம்மா பேசினார், திராவிட இயக்க தலைவர்களை எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. அப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படியா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம முன்னோக்கினால் பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதிமுகவுக்கு முன்னோடி தலைவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தானே. அப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதான்னு மட்டும் கார்னர் பண்ணுறது இருக்குல்ல, இல்லை சுருக்கிறது இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்களுக்கு அதிமுக உடைக்கணும். இது இப்போ இல்லை சார், நீண்ட காலமாக அவர்களுடைய முயற்சி எந்த வகையிலும் பலிக்கலை. ஒன்று. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு தெளிவாக உறுதியாக சொன்னதுக்கு பிறகு, கதவை ஓங்கி அடித்து சாத்தினதுக்கு பிறகு அதிமுக கூட்டணிக்காக அவர்கள் பல்வேறு வகையிலே முயற்சி செய்கிறாங்க அப்படி என்பது உண்மை. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர்களுக்கு விடுறதுக்கு மனசு இல்லைன்னா அதிமுக அவங்களுக்கு ஏதோ தோழமையாக இருக்காங்க அடுத்தல. அதிமுகவில் நாமளும் ஒரு குளிர் காய்ஞ்சிக்கிட்டு அதன் மூலம் ஒரு வாக்குகளை பெற்று, இது எங்களுக்கு கிடைச்ச வாக்குகள், பிஜேபிக்கு கிடைச்ச வாக்குகள், மோடிக்கு கிடைச்ச வாக்குகள்ன்ட்டு தங்க பிம்பத்தை பெருசுபடுத்துறதுக்காக அவங்க உருவாக்கக்கூடிய அந்த நிகழ்வு தவிர, கட்டமைப்பு தவிர, உண்மையிலே பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3% மேல் வளரலைங்கிறது வரக்கூடிய தேர்தலில் சொல்ல போகுது. சார், அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும், 2வது இடத்துல பாஜக இருக்கு, அவங்க 18% வாக்குகள்லாம் வந்துரும்னு சொல்றாங்களே, பேசப்படுது. சொல்றது யார் சொல்றது? நான் தான் சொல்றேன்னு. இந்த இது பொறுத்த வரைக்கும் அந்த அதாவது பிஜேபிக்காரனை சிரிக்கிறான் சார். என்னடா நாங்கள் இவ்வளோ அடிமையாக இருக்கோம், அதுக்காண்டி இப்படியெல்லாம் நீங்கள் எங்களை இவ்வளோ பெருசாக காட்டுறதுக்கான அதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்கள் 6ங்கிறது 10% வரைக்கும் வந்திருக்கலாம், நீங்கள் 18% 6 தொகுதிகளை வெற்றி பெறுவோன்னு நீங்கள் சொல்கிறது மக்கள் நம்ப மாட்டாங்க. இது உங்களுடைய பொய் ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உண்மையிலே இந்த கருத்து கணிப்பு யாருக்கிட்ட எடுத்தாங்க? கருத்துக்கள் மேபி யாருக்கிட்ட எடுத்தாங்க? மக்கள்கிட்ட எடுத்தாங்களா? பிஜேபி கமலாலயம் அலுவலகத்துக்குள்ளே எடுத்தாங்களா? இல்லை குஜராத்திலேயே மகாராஷ்டிரா வேற ஏதாவது மாநிலத்தில் எடுத்துகிட்டு இதான் தமிழ்நாட்டுக்கான கருத்து கணிப்புன்னு சொல்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த கருத்து கணிப்பெல்லாம் இது முட்டாள்தனமான, எந்த விதமான லாஜிக்கும் இல்லாத ஒரு கருத்து கணிப்பு. பொய்களை கட்டமைச்சு எப்படியா பிம்பங்களை உருவாக்குறதுக்காக அந்த கட்சி எப்பயுமே பல்வேறு ஸ்ட்ராட்டஜி, பல்வேறு விதங்களில் நாடுவாங்க. அதில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். மோடியா லேடியான்னு கேட்டவங்க ஜெயலலிதா. அப்போது செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க, நீட் எதிர்த்தாங்க, உதயமின் திட்டத்தை எதிர்த்தாங்க. அப்படி எதிர்த்திருந்தாலும் இன்றைக்கு பிரதமர் மோடி ஜெயலலிதா சிறந்த தலைவர் அப்படின்னு பேசுறதை எப்படி பார்க்குறீங்க? மோடியா லேடியா, நான் சிறந்த முதலமைச்சரா நீ சிறந்த முதலமைச்சரா சொல்லு பாப்போம், மக்களிட கேட்போன்னு ஒரு தைரியமாக கேட்டாங்களே, அந்த ஆளுமை. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாருன்னா அதுதான் அரசியல். மோடிக்கு எப்பயுமே எங்க எப்படி காயணும், எதை செய்யணும் என்பது பல்வேறு நாம் எப்படி ஃபோட்டோ ஷூட் நடத்தணும் எல்லாமே வித்தைகள்லாம் தெரிஞ்சோம். அதனால இப்போ என்னன்னா,
நீயா நானான்னு பார்த்தவங்கிட்ட போய் புரட்சி தலைவர் அம்மா சிறந்த நிர்வாகின்னு சொல்றாரு. அதை அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாம். ஏன் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு தெரியாதா? ஏன் அமித்ஷாக்கு தெரியாதா? ஊழல் பேர் வழின்னு புரட்சி தலைவர் அம்மாவை சொல்லலையா? நீ சொன்னது நான் கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அண்ணாமலையை கண்டிக்கிறேன், அண்ணாமலை இந்த பதவியிலிருந்து நிற்கிறேன்னு சொல்லக்கூடாதா? அப்போ உங்களுக்கு வந்து இரட்டை வேடம் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க போடுறத மக்கள் அவ்வளவு முட்டாளம். அதுவும் தமிழ்நாடு இரட்டை வேடம் போடுறாருன்னு நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட அவர் எடப்பாடியும் சேர்த்து சொல்லியிருக்கலாமேன்ற எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஏன் அது வருது? இல்லை எதுக்கு சொல்லனா, அதை வந்து எதிர்பார்ப்பு இல்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, எடப்பாடியை தவிர்த்து ஒரு அரசியல் களத்தையும் ஒரு ஆட்சி திறனையும் நம்ம எடை போட முடியாது. ஏன் சொன்னடா, 69% இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி, மிகப்பெரிய இது. அந்த சமூக நீதியினால் தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள்லாம் இன்றைக்கு கல்வியில் வேலை வாய்ப்பு உயர்ந்தாங்க. அதே போல நீட் என்ற ஒரு தேர்வு திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதாக இருந்தால் கூட அதற்கு ஒரு வழி தேடி என்றைக்குமே அளிக்க முடியாத ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் 580 பேர் வந்து ஒரு டாக்டர் ஆக்குறார் தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய சமூக நீதி. அதே மாதிரி படிக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் சத்துணவு போட்டு கொடுத்த புரட்சி தலைவர் பண்ணார் தெரியுமா? படிக்க கூட்டு வந்தார் தெரியுமா? இன்றைக்கு தமிழ்நாடு படிப்பறிவில் வந்து 2018 நம்ம அந்த இலக்கெல்லாம் 32 2032 வருஷத்தினுடைய இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட விதை அதை தொடர்ந்து வந்திருக்கு. அதனால இந்த 3 தலைவர்களை தவிர்த்து அரசியல் களம் ஆட்சி திறனை பார்க்க முடியாதுங்கிறதுக்கான்னு சொன்னார். அதனால அவர் விட்டுட்டார்னு சொன்ன தவிர அவருடைய நியாயமா சொல்லி இருக்கணும்னு சொல்றத தவிர அவர் எங்கள் தலைவரை புகழ்ந்து பேசல. அதனால எனக்கு வருத்தம் இல்லை. அந்த வரிசையில் அவரையும் சேர்த்துருக்கணும்னு தான் சொல்ல. பேரறிஞர் அண்ணாவை மறந்துட்டீங்களே. அதான் அவர் பேரறிஞர் அண்ணாவை தவிர்த்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் களமே இல்லை சார். இதை நீங்க முன்னாடி சொல்லல. இல்லை என்ன பாருங்க, நாங்கள் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இவர்கள் வழித்தோன்றல்களாக அதிமுக இயங்குகிறது. அதனால வந்து பேரறிஞர் அண்ணாவை வந்து அவரா பேசிட்டாருன்னு முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்தது, எதிர்த்து பேசினது அதிமுக. அதன் மூலம் முதல்ல கடுமையான கண்டனத்துக்கு தெரிவித்து கூட்டணியிலிருந்து விலகி வந்ததும் அதிமுக. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பேரறிஞர் அண்ணாவையே கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கழகங்கள் இல்லாத தமிழகம்னு முழக்கம் வைத்த பாஜக இன்னைக்கு அதிமுகவை எப்படியாவது அணைச்சிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அதிமுகவை திராவிட கட்சி அவங்க பார்க்கலையா? அப்படி இல்லை, அவங்க அதை தான் சொல்றேன்னு. அதிமுகவும் வந்து தமிழ்நாட்டை அழிச்சதுன்னு கொள்கை ரீதியா திமுக தான் எதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே ஒரு கட்சியை கபலீகரம் செய்வதற்காக அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். இப்போ கூட அதற்காக அவர்கள் வேலைகளை இயங்கி ஒரு கார்னர் பண்ணணும் திமுகங்கிறதுக்கானுங்க. இப்போ வந்து திராவிடம் இல்லாத தமிழகம்னு சொல்றதுன்னா, இப்போ காங்கிரஸில் கூட சொல்றாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. அதுக்காண்டி நீ எப்படி காமராஜர் ஆட்சியை கொண்டு வர்ற, நீ அப்போ நான் திமுகவில் நீ விட்டு துவச்சு சொல்றேன்னு திமுக கோவப்பட்டுச்சா? எங்கே கோவப்படல. இல்லை, அவங்கவுங்க புலம்ப வேண்டிதான். அதுக்கெல்லாம் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப நெருங்கி வர சூழல், ஆனால் கூட்டணி இன்னும் அதிமுகவில் இன்னும் முடிவாகவே இல்லையே. இல்லை, அது வந்து பொதுவாக வந்து கடந்த 2014 தனிச்சு போட்டி வெற்றி பெற்ற கட்சி. திமுகவுக்கு அந்த நிலைமை இது வரைக்கும் தனிச்சு போட்டியிடலை. 2016 தனிச்சு போட்டி வெற்றி பெற்றோம். 2019 என்டிஏ கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணியிலே நாங்கள் ஒரு அங்கம், தமிழ்நாட்டுக்கு தலைமை. இந்த என்டிஏ கூட்டணியிலே தான் இப்போ பிஜேபி அலையன்ஸில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் இருந்தது பாமக, தேமுதிக, கிருஷ்ணசாமி போன்றவர்கள் தான் என்டிஏ கூட்டணியில். அவர்கள் தான் வந்து இன்றைக்கு அதிமுக கூட்டணிக்கு வருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக பாமக, தேமுதிக என்ற போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும். அதனால வந்து எங்கள் கூட்டணியில் இருந்து யாரும் போல, என்டிஏ கூட்டணியிலிருந்து போய் இப்போ எங்கள் கூட்டணிக்கு வரப்போறாங்க. நாங்கள் பிஜேபியோட கூட்டணியிலே என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் முழுமையாக விலகி விட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் சிலர் தங்களுடைய சுயலாபத்துக்காக, சுயநலத்துக்காக மதவாதிகளோட இணைஞ்சு இப்போ பயணிக்கிறத அவங்க விரும்பலாம். ஆனால் உண்மை என்னன்னா, களம் அப்படி இல்லை. அவங்களுக்கு தெரியும் களமு அதிமுக ஆதரவாக இருக்கு. ஆனால் இப்போ எப்படி இங்கே ஒரு டுபாகுரு சேனல் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்களோ, அதே போல வட மாநிலங்களில் காசு கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்ட சேனல்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துடும் ஒரு கருத்து கணிப்பை நடத்தின கையட.
அவர்களுக்கு என்னன்னா மீண்டும் பிஜேபி ஆட்சி இருப்பது, தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கணும், நம்மளுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது. அது இல்லாம வந்து ஜிகே வாசனை சொல்றீங்களா? பல பேர் போறவங்கள சொல்றேன். ஏன் ஏசி சண்முகம் கூட போறாருன்னா அதான் காரணமா இருக்கும். ரெண்டாவது அங்க மத்தியில் வந்துட்டு எங்கேயாவது கவர்னர் பதவி கிடைச்சி கொடுப்பாங்க, ஏதாவது மேல் சபை எம்பி கொடுப்பாங்க, அவங்க மூலியமா நாம ஏதாவது ஒரு இதை லாபம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் போறாங்க தவிர களம் பிஜேபிக்கு இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். இல்லை, நீங்க தான் ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுத்தீங்க ஜிகே வாசனை. அவரும் கூட அதிமுக கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிற நன்றி மறந்து பல பேர் போயிருக்காங்க. அதெல்லாம் அவங்கள பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? நன்றி மறந்து போகக்கூடியது அரசியல் களத்தில் வழக்கமாக நடக்கிற விஷயம் தானே. அவர் போயிருக்க கூடாது, அந்த நன்றியை மறந்திருக்க கூடாது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தான் அவர் ராஜ்யசபா எம்பி ஆனார். சுயநலம் தான் சார் பெருசு. ஐயா மூப்பனார் வந்து எப்பயுமே வந்து அதாவது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி வந்து இந்துத்துவாக்கு எதிராக பல்வேறு விஷயங்களில் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவருடைய மகன் வந்து இன்றைக்கு பிஜேபி கூட்டணிக்கு போயிருக்கேன்னு பகிரங்கமாக சொல்கிறது அந்த கட்சியை உடஞ்சிக்கிட்டு இருக்குது. போக போக தெரிய போகுது. அதனால் வந்து வரக்கூடிய காலங்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான காலங்களாக தான் தமிழ்நாட்டில் இருக்கும். திமுக தான் அதிமுகவுக்கு எதிரி இல்லையா? பாஜகவுக்கும் திமுக தான் எதிரியாக பார்க்குறாங்க. அவங்க அதிமுகவை அந்த அளவுக்கு விமர்சிக்கிறது இல்லை. அப்போ திமுக வெற்றியை தடுப்பதற்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தால் நல்லது தானே? கூட்டணியில் இருந்தால் நல்லது கெட்டது என்பது எங்கள் தலைவருக்கு யாரும் பாடம் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. கூட்டணி பலம் பலவீனம் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு தான் இந்த களத்தை அமைச்சிருக்காங்க. அதில் பல்வேறு பிரச்சனைகள், அதுக்காக வந்து உரிமையை, தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு ஒரு கூட்டணியிலே நம்ம தொடர்வது என்பது நல்லதாக இருக்காது. ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக அனைத்து இந்திய அண்ணா திமுக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த அண்ணா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறனால தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலேருந்து விலகி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த தலையாய கொள்கைப்படி தான் இன்றைக்கு அதிமுக இயங்கி வருகிறது. ஆனால் ஒரு சமூகத்துக்கு மட்டுமே ஒரு ஜாதிக்கு மட்டுமே இயங்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுனால இதனால் வந்து ஒரு சமூகம் பாதிக்கப்படும் என்பதே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய தலைவர்கள் உணர்ந்து தான் கூட்டணியை வேணான்னு சொல்லியிருக்காங்க. பல கட்சியிலேருந்து சில தலைவர்கள் பாஜகவுக்கு போகிறாங்க, அங்கே சேர போகிறாங்க அப்படின்லாம் பேசப்படுது. அண்ணாமலையை கூட சிலர் வந்து சேர போகிறாங்க, ஒரு செய்தி காத்திருக்குலாம் சொன்னார். அதில் அதிமுகவிலிருந்தும் சிலர் போவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பிஜேபினாலே ஒரு பெரிய ஒரு புஸ்வானம், ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. அந்த பிம்பம் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகிறது. அவங்க கூடயே இருந்ததுனால அவங்கள பற்றி அதிகமாக தெரியும். இப்படி தான் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு போட்டு பார்க்குறது, தூண்டில் போட்டு பார்க்குறது, மீனே அங்கே இல்லாட்டினா கூட கிடைச்சதுன்னா லாபம்னு தூண்டில் தூக்குறது, அவ்வளோதான் அவங்களுடைய இது. ஸோ அதனால் வந்து யாராவது போய் சேர்ந்தாங்களா, ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னு சொன்னாங்களா, யாராவது போனாங்களா? இப்படி ஒரு அதிமுக கட்சிக்குள்ள குழப்பத்தை உருவாக்கணுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா அதிமுக உடைக்க முடியும். இப்ப கூட மோடியினுடைய ஸ்ட்ராட்டஜி இது அதிமுக பலவீனப்படுத்துறதுக்கான அவர் சொன்னது. நிச்சயமாக இந்த ஸ்ட்ராட்டஜி அதிமுகவை பலவீனப்படுத்து, எங்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குதோ அப்படின்னு பொதுமக்கள்லாம் சந்தேகப்படணும். சிறுபான்மை மக்கள், மீண்டும் இஸ்லாமியர்கள் வந்து அதிமுக பக்கம் வந்தவர்கள் எல்லாம் ஒருவேளை அதனால தான் மோடி வந்து அதிமுகவை எதிர்க்கலையோ, தேர்தலுக்கு பிறகு வந்துருவாங்களோ, இப்படியெல்லாம் ஒரு மாயை உருவாக்கி அதிமுகவை வாக்கு வங்கியை குறைக்கணும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்ப இரண்டாவது பெரிய கட்சியா நாம அப்பதான் வளர முடியும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எத்தனையோ கட்சியை உடைச்சவங்க, எத்தனையோ எம்எல்ஏ காலி பண்ணவங்க, எத்தனையோ எம்பிங்களை எடுத்து பண்ணாங்க. ஒன்றுமே ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அரசியல் தந்திரம் உடைத்தவர்களால் வந்து ஒரு கட்சியை உடைக்கிறது என்பது அவர்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதற்கு இன்றைக்கு வரைக்கும் இரையாகாமல் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்,
ஒரு கட்சியை நடத்தக்கூடிய தலைவனுக்கு எவ்வளவு அழுத்தங்கள், எவ்வளவு குடைச்சல், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மிரட்டல்கள் எப்படி வந்தாலும் தன்னை அர்ப்பணிச்சு, அதிமுக கூட்டணியில் பிஜேபி இல்லை தெளிவாக சொல்லிட்டு இனிமேல் கூட்டணியும் இல்லைன்னு சொல்லும் போது அவர் எப்படி அவர் மத்தியிலே ஆளக்கூடிய அரசாங்கம், இடி ஐடி எல்லாத்தையும் வைத்து மிரட்டக்கூடிய ஒரு கட்சி, அதே மீறி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருடைய அந்த அந்த ஆற்றல், அந்த ஆளுமை ஒவ்வொரு நிச்சயமாக யோசிக்கணும். நான் ஒரே ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி விலகினதுக்கப்புறம் சிறுபான்மை மக்கள் எல்லாம் அதிமுகவில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு தன்னை அர்ப்பணித்து சிறுபான்மை மக்களுக்காக ஒரு தலைவன் பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகியிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இக்கட்டான காலகட்டம். இது மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வருங்கிற ஒரு மனநிலை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பிஜேபி கூட்டணியே வேணாம், நீ ஈடியை வச்சு மிரட்டினாலும் சரி, ஐடியை வச்சு மிரட்டினாலும் சரி, எதுக்கும் தலை வணங்க மாட்டோம், பிஜேபிக்கு மூடின கதவு மூடினது தான் அப்படின்னு சொல்றாரு தெரியுமா. இதை ஒவ்வொரு சிறுபான்மை மக்களும் சிந்திச்சு பார்த்து வரக்கூடிய காலங்களில் பொதுச்செயலாளர் எடப்பாடியாருக்கு ஆதரவாக இருக்கு. நான் பொதுவாக சொல்கிறேன், நான் கட்சிக்காரன்னு சொல்ல, நமக்காக ஒரு தலைவர், ஏன்னா ஒரு சமூகத்துக்காக தான் இது ஒரு பெரிய இது இல்லை. எம்ஜிஆர் மீது மரியாதை வைத்திருக்கிற தமிழர்கள் இல்லை அதிமுக தொண்டர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இல்லை. அந்த கனவுலாம் நிறைவேறாது. ஏன் சார், அந்த கனவுலாம் நிறைவேறாது. நீங்கள் ஆனால் எதிர்பார்க்குறாங்க பாஜக. அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. 3%, 4%, அதிகபட்ச போனால் 5% வாக்குகள் அவர்களுக்குண்டு. அதை தவிர்த்து அவர்கள் எந்த வகையிலும் அதிகமாக வாங்கிட முடியாது, வெற்றி பெற முடியாது. அவங்க தனித்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டாங்கன்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு 36 தொகுதிகளில் டெபாசிட் போவாங்க. டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நன்றி சார். நன்றி. சார், தேங்க்யூ. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.